வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக என்ன விளையாட போகிறோம்னா, எல்லாரோட ஃபேவரட்டான இந்த மெக்கரன் விளையாட போகிறோம். அது உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று பார்த்தேன் கைஸ், அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. இதை பாருங்களேன். இது என்னது தெரியுமா? லெஜெண்டரி ஸ்கின்னா. ஐயோ, நான் வேறு ஆனிக்ஸை தராங்கன்னு நினச்சேனேடா. லெஜெண்டரி ஸ்கின் ஃபார் ஆனிக்ஸா? நான் உடனே சந்தோஷப்பட்டேன்டா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ ஸ்கின்னு தானா? அப்போது அது வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இங்கே ரோலை வர இந்த இதெல்லாம் நமக்கு தேவை. அதனால் சும்மா அப்பப்போ சைடில் முடிச்சிடலாம். நான் ஆனிக்ஸு தராங்கன்னு நினச்சேன். ஏன்னா முன்னாடி இப்படி தான் ஸ்கார்பியஸ் தந்தாங்க. அதாவது அவங்க இன்கேம் பர்ச்சேஸ் பண்ண சொன்னாங்க, இல்லைன்னா அது நமக்கு வந்திருக்கும். ஜஸ்ட் அந்த 10 பாயிண்ட்ஸில் விட்டேன். ஆனால் உண்மையாக சொன்னோம் கைஸ், இவன் ஆர்கனஸ் வந்து நான் காசு போட்டு வாங்கலை. உண்மையிலே எனக்கு ஃப்ரீயாக வந்தவன் தான் ஆர்கனஸு. ஓகே ஆர்கனஸ், எப்படிடா இருக்க? ஓகே கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கான ரேண்டம் ஷார்ட் அவுட் கொடுக்கல. நீ இப்போ கொடுத்துடலாம். இந்த வீடியோக்கான ரேண்டம் ஷார்ட் அவுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யூனிக். அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மை நேம்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் ஷார்ட் அவுட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. அப்புறம் வந்து எல்லாருமே இந்த ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க, நம்மளது லாங் வீடியோ யாருமே பார்க்க மாட்டேறீங்க. லாங் வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்கள் பேர் டைப் பண்ணுங்கள். ஷார்ட்ஸில் டைப் பண்ணிங்கன்னா நான் ரேண்டம் ஷார்ட் அவுட் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? கொடுக்க மாட்டேன் தான் சொல்லுவேன், ஆனால் கொடுப்பேன், அது வேறு விஷயம். வாங்க ஒரு பேட்டில் போயிடலாம். டிக்கெட் இருக்குது, டோர்னமெண்ட் போக போகிறதில்ல, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நம்மளே மந்த்லி ஒன்ஸ் தான் விளாட்றோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படி அதெல்லாம் விளையாடிக்கிட்டு. ஸோ ஜஸ்ட்டு போய் கிளாஸ் பாயிண்ட்டாக விளையாட போகிறேன். நம்ம மெக்ஸ் எல்லாம் தூக்கத்தில் இருக்காங்க, அவங்கள எழுப்பி விட்டு வந்துடலாம். ஓகே, அப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து என்னென்னா, நம்மளோட அந்த ஸ்லாட் ஒன்று இருக்குது, அதை அன்லாக் பண்ணணும். ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க கைஸ். அந்த ஸ்லாட் மட்டும் அன்லாக் பண்ணிட்டா போதும்னு இருக்குது. ஓகே, இந்த மேப்னால் இவனை தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவேன். பாருங்கள், நம்மள மாதிரி ஸ்டாக்கில் இருக்கல, அதை தான் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா தெர்மல் லான்சர் எல்லாம் கூட இப்படி பவர் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே தானே நிற்கிறான், என் கண்ணுக்கு அங்கே தான் நிற்கிற மாதிரி இருக்கு. ஓ, ரேஞ்ச் வேணும். எஸ், 150. இதை எப்பயாச்சும் அப்கிரேட் பண்ணணும் கைஸ், ரேஞ்ச் வர மாதிரி. எப்பட்றா அதுக்கு 60 மீட்டர்ஸ் தானடா ரேஞ்சு, எப்பட்றா அங்கேருந்து நான் அடிக்கிறான்? எங்கே ஓட பார்க்குற? ஓகே, ஓடிடுவான். ஏய், யார்ரா நீ? ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிட்டுருக்கோம். ஃபீல் பண்ணுறா. ஆடாடே, ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு பேசுகிறா நீ. அங்கே நின்றுட்டு விளையாடிட்டுருக்கான். டே 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 யாரு போட்டான்னு தெரில, ஆனால் நல்லது. ஏய் சூப்பர். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடக்கும். குட் பை. இங்கே சைலண்ட்டாக ஒருத்தன் வரான், மேப்பில் மாட்டிக்கிட்டு. டே டெங்குடா, அதே லெஜெண்டரி ஸ்கின் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரீயாக வந்துச்சு எனக்கு. பாய் பாய். ஹவு திஸ் பாசிபிள் டு நோ? சூப்பர்ரா.
அதாவது நான் அவுட் ஆன பிறகு தான் வந்து என் டீம்மேட்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்ல பசங்க. ஏய் அவன் எதிரி டீம் மாதிரியே தெரில கைஸ். இங்கே ஒரு பீஸ் நிற்குது. ஸ்கோர் படி நம்ம தான் அதிகமாக இருக்கும். ஜெயிச்சிரும் தான் தோணுது. ஆஹா சூப்பர். பிடிக்கவே பிடிக்காது அந்த வெப்பனை. ஷீல்டு ரீலோட் ஆகட்டும் கைஸ். அப்புறமா நம்ம போய்ப்போம். கொஞ்சம் கொசுக்கு அடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆக்சுவலாக இவன் பார்த்தீங்கன்னா சூப்பர்ரா. நான் இங்கே கம்மியான ஹெச்பியிலேருந்து இவனை இவ்வளோ ஹெச்பி கொண்டு வந்திருக்கேன். பாராட்டணும் கைஸ், கமெண்ட்ஸில் பாராட்டணும். சூப்பர்ரா. ஆக்சுவலாக 1 ஹேண்ட்லேயே அவனை தோக்கடிச்சிருக்கலாம். தெரியாமல் டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணிட்டேன். ரீலோட் ஆகிட்டு ஸ்கோர் படி அவங்க அதிகமாகிட்டாங்க. தெரியா அவனே வந்து வாங்கிட்டான். டே நீ மாடா வாங்க சார். நான் இம்ப்ளேட் வச்சுருக்கேனே, அதுவும் ரீலோட் பண்ணி வச்சு அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேனே. என்ன பண்ணுவ? சூப்பர். நான் செத்தேன். டாடா. என்ன தாண்டி தொடுவீங்களாடா? போச்சுங்க, அவங்க தான் வின்னு. சீக்கிரம் சீக்கிரம். இவன் ஒருத்தனமும் வந்திருக்கான். அடச்ச இவன் ஒருத்தன் காய்ச்சி. இவனை ஒருத்தன் முடிச்சிருந்தா ஸ்குவாடில் இருக்கவங்கெல்லாம் டிஃபீட்னு வந்திருக்கும். எம்பிபியாக இருந்து என்ன பிரோஜனம்? இந்த டெங்கு மட்டும் வரலன்னா நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பேன். அந்த இவனை வச்சு ஸ்டாக்லர். ஓகே போதாது. அப்புறம் நான் இப்போதான் ஜஸ்ட் நோவில் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லா வீடியோலையும் உங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் வந்து சொல்ல டைமும் கிடைக்கல. நான் சொல்ல அந்த மறந்தும் போயிடுறேன். என்னதுன்ற காமிக்கிறேன் பாருங்க கைஸ். நீ யாடா எதுன்னு கேட்பீங்க. எனக்கே தெரியாது, அது இப்படி போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, நம்ம எதில் இருந்தோம்? சீசன் 1ல் இருந்தோம். டிவிஷன் 1ல் இருந்தோம். நான் 10 வந்தப்போவே ஒரு வீடியோ போட்டேன். 9 வந்தப்போ போட்டேன். ஆக்சுவலாக அதில் மறந்துட்டேன். அப்புறமா இப்போது 6 வந்தப்போ நினைக்கிறேன், அப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து கடைசி நேரத்தில் டைம் பத்தலை. அப்புறமா வந்து இந்த இதில் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இந்த ஜஸ்ட் நோவில் ஞாபகம் வந்துச்சு. நம்ம வந்து 4 போக போகிறோம் ஆக்சுவலாக சீசனில். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 3000 தானே. நான் 2730 இருக்குது, வந்துடும். ஓகே, யாருக்கு கொடுக்குறேன்? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நானே இவனை லெவலப் பண்ணணும். அடப்பாவீங்களா? ஓகே கேஷ், நான் ஆஃப்லைனில் எப்படியோ மணி ஏர்ன் பண்ணிடுவேன். இன்னொரு பேட்டில் போடலாமா? லாங் வீடியோவாக போயிருமே இருக்குது இப்போ தான். ஓகே, 15 மினிட்ஸ் வீடியோவாக இருந்தேண்ணே, நீங்கள் பார்ப்பீங்களா? ஓகே. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேருக்கு இது ரீச் ஆகும். அவ்வளோ பேரும் பார்ப்பாங்க. இங்கே பாடுறா புதுசாக ஒருத்தன் இன்ஸ்டால் பண்ணி விளையாடிருக்கான், வெறும் இந்த டப்பா மெக்கெல்லாம் வச்சு சீசன்லாம் போயிருக்கான்னு சொல்லுங்கள், அவங்களும் பார்ப்பாங்க. இந்த டப்பா மெக்க வச்சு நான் போயிருக்கேன்றது உண்மையில் ஆச்சரியம் கைஸ். நான் போய் பார்க்குறேன் சீசன் டாப் 500ல். அங்கே இருக்கிறவங்கலாம் அப்படி பவராக இருக்கான். ஏதோ பேர் வரும் கைஸ், ஒரே நிமிஷம். எனக்கு சவுண்டு கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. இப்போ கரெக்டாக இருக்கு. இல்லைனா கிட்ட வந்தால் எனிமி இங்கே இருக்கான்றது தெரியும்.
போச்சு நினச்சேன்டா. ஸோபா அந்த ஜேவல் ரேக் 6 தான் கைஸ் வாங்கணும். நம்மகிட்ட 4 வச்சே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். எங்கடா அடப்பாவி. ஏய் அவன் வந்தான காலினி. யார் அவன்? ஏடா அங்க வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அடா பாவிகளா, உங்களுக்குலாம் ரேஞ்ச் இருக்குன்றதுடா. வாங்க சார். என்ன அங்கேருந்து ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் வந்து பாட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா இங்கே உளுந்து கிடக்குறீங்க. ஓகே நீ அவன் பாட்டானா இவனை முதல் போட்டலுங்கடா. அப்பத்தில் நின்றுட்டுருக்கான். சரி நானும் ஸ்மூத்தாக காணும்னு பார்த்துட்ருக்கேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா சும்மா அடிச்சுட்டு இருக்கான். காட்டியுவா? ஓகே சூப்பர்ரா. எனக்கு மட்டும் புரியல நீங்கள்லாம் ஏன் இந்த இது வெப்பனை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு. ஸ்மூத் ஆப்ரேட்டருக்காக தான் வந்தேன். சரி நீ கொடுத்துட்ட, நான் போகிறேன். பாய். இன்னும் இதுக்கு மேலே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீயே நான் டிஸ்டர்ப் பண்ணாத. பண்ணனா எனக்கு தெரியாது, எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹெச்பி இல்லை. இவனே நம்மளை அடித்தாலும் அடிச்சு போட்டுடலாம். அடா பாய் விடே, கரெக்டாக அடிக்கிறீடா. லேண்ட்மைன் காரா சீட்டா போட்டிருக்கான் பாருங்க. கண்ணு குருட. ஒப்பா 3த்தையும் போட்டிருக்கானா? எனக்கு கண்ணு நல்லா வேலை செய்யுதுரா. ஆகாவலி சாரி கைஸ். டே நம்ம டீம்மேட்டா? அவன் எல்லா டீம்மேட்டும் மேலே பார்த்துட்டு போகிறான் கைஸ். நோ நான் அவுட் ஆயிடுவேன் கன்ஃபார்ம். ரேம்பேஜில் வாங்கி அவுட் இருக்கேன். இல்லை புரியல நீங்கள் ஏன் என்னை மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு. ஆஹா இதுக்கு தான் போயிருப்பானோ. நம்ம காலி. சூப்பர்ரா. எல்லாம் என்னை வச்சு விளாட்றாங்க காய்ஸ். ஜஸ்ட்னோ நான் மேலே பார்க்குறேன். ஸ்கோர் 100ன்னு இருக்குது. வின்னுன்னு வருது. ஓகே நம்ம டீம்மேட் எவனும் வரல. சூப்பர். ஓ ஒரு ரோவே பத்தலை. எவ்வளோ 10? 66% ஆஃப் டீம். என்னோட ஐ ஸ்கோர் வந்து 80 நம்ம கைஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி வாங்கினேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னதில் 2 மெக்குமே வந்து டாப்பில் இருந்துச்சு. டெத் மேட்ச் தான். நீங்களும் அப்படி வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நீங்களாம் 100% கூட வாங்கியிருப்பீங்க. நான் தான் அப்படி இருக்கேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க கைஸ். நான் நல்ல மெக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இன்னும் நல்லா விளையாடுவேன். ஏன்னா எனக்கு எதுவும் இல்லை அப்படி மெக்கெல்லாம். இங்கே பாருங்க, இப்போ 4 இது ஓப்பன் பண்ணேன், எனக்கு ஒரு 100 160 வருது. இப்போ பாருங்க, இது ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். 368. நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் போனா. ஓகே ஏதோ வருது. ஸோ இதுக்கு மேலே பேட்டில் போட முடியாது, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இப்போவே வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ இப்போ எண்ட் பண்ணிடலாம். டாடா பாய் பாய் கைஸ்.